அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் ப்ராப்ளம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இப்போ அதுவும் சம்மர் சொல்லவே தேவையில்லை. பார்த்திங்கன்னா வெயிலுக்கு சூடு கட்டி நீர் கட்டிகள்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஜென்ரலாக பாயில்ஸ் வரலாம். அதே போல் நிறைய பேருக்கு ஆல்ரெடி சோரியாசிஸ் ப்ராப்ளம், எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது போன்ற பல பிரச்சனைகள் மக்களுக்கு. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம 2 நேரம் குளிக்கணும். காலையில் மாலையில் குளிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வேப்பிலை கலந்த, நீங்கள் அது கடலை மாவு, பைத்த மாவு, பாசிப்பருப்பு இருக்குங்களா, பயிறு, அந்த மாவு, அதோட சந்தனம், வெட்டிவேர், கொஞ்சம் வேப்பிலை கலந்து நீங்களே கூட குளியல் சூரணம், இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் குளியல் சூரணம்னு கேளுங்க, அவங்க செட்டாக கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் அரைச்சி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்பிலை கலந்த சோப்பு பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. காட்டன் ட்ரெஸ் போடணும். அதே போல் 2 நேரம் குளிக்கணும். இது முதல்ல செய்யணும். அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ சாதாரணமாக சிலருக்கு சோரியாசிஸு மாத்திரம் வரும். சிலருக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து சோரியாசிஸும் வரலாம். அவங்களுக்கு பேர் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும், இந்த ஸ்கின் ப்ராப்ளமான சோரியாசிஸ் ப்ராப்ளமும் இருக்கும். இதில் எதுவாக இருந்தாலும் 2த்துக்கும் சேர்த்து டயட் கண்ட்ரோல் இருந்தே ஆகணும். இப்போ சாதாரணமாக இந்த சோரியாசிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அரிப்பு ஏற்படும், ரெட்டிஷாக வரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அரிப்பு, சொரிஞ்சால் செதிலாக கொட்டும். தலையில் பார்த்திங்கன்னா பொடுகு இருக்கும். காதுக்குள்ளே கூட அரிப்பு, அந்த சோரியாசிஸ் வர வாய்ப்பு இருக்குது. உடல் முழுவதும் கூட சிலருக்கு இருக்கும், சிலருக்கு அங்கங்கே இருக்கும். ஆனால் அரிப்பு ஏற்படும், ஆனால் சொரியக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆயிலுக்கெல்லாம் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லையா, உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லையா, ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் கர்ச்சிப் எடுத்துக்கோங்க, ஒரு காட்டன் கிளாத் துணி, அதில் அந்த தேங்காய் எண்ணெய் தொட்டு அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு ஸ்கின் பாதிப்பு இருக்கோ, அரிப்பு ஏற்படுதோ, அங்கே அந்த துணியில் வச்சு தேய்ங்க. எதமாக இருக்கும். நகம் பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க, நல்ல சொரியறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ அரிப்பு. சிலர் கத்தியெல்லாம் எடுத்து சொரிவாங்க, கட்ஸ் வந்துடும், ரத்தம் வந்துடும். அதே போல் ஜாயிண்ட்டில் வருதுன்னு வச்சுங்க சோரியாசிஸ், விரைவில் குணமாகாது. ஏன்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம், அதில் கட்ஸ் இன்னும் அதிகமாகிடும். வலி ஒரு பக்கம், எரிச்சல் ஒரு பக்கம், அரிப்பு ஒரு பக்கம், தாங்க முடியாது. அதுக்கே நான் பார்க்குறேன், இந்த சோரியாசிஸ் உள்ள பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க. பொதுவாக எங்கேயோ பிக்னிக் டூரு அதெல்லாம் போக மாட்டாங்க. தவறி போனாலும் மற்றவங்க முன்னிலையில் அவங்க ஷர்ட் கட்டவே மாட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பீச்சுகளில் போகலாம், குளிக்கலாம், ஒரு ஆற்றுல போகலாம், குளிக்கலாம், ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம், குளிக்கலாம், அவங்க வரவே மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், உடம்பு கஷ்டம், மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங், என்ன இப்படி இருக்கே, அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ்ஸு கவர்டாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி வேதனை இருக்கும். அதே சோரியாசிஸோட மூட்டு வலியும் சேர்ந்து சிலருக்கு இருக்கும். அதுதான் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஒரு பக்கம் மூட்டு வலி வீக்கம், மற்றொரு பக்கம் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை, 2 சேர்ந்தனா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பார். இப்போது அரக்கோணத்துலேருந்து நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்துட்டு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, அப்போ லாக்டவுன் டைம் சரின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் நான் அந்த அம்மா கிட்ட பேசினேன். பார்த்துட்டு எல்லாம் முட்டி கம்மி, ஸ்கின் ப்ராப்ளம் கம்மிங்க, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது அம்மாவுக்கு. சரி, எல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்று சொன்னேன், மூட்டு வலிக்கு சோரியாசிஸ்க்கு நான் தரேன், நீங்கள் பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, சுகருக்கு ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து சாப்பிடு. ஏன்னா இதே 4-5 மருந்து, எண்ணெய் 2 உள்ளுக்கு சாப்பிட்ற எண்ணெய் 1, மேலுக்கு பூசுகிற எண்ணெய் 1, எத்தனை நான் கொடுக்குறது? அப்புறம் அவங்க நினச்சிப்போங்க இவ்வளோ மருந்தா, ஏன்னா அவ்வளோ வியாதி இருக்கே, நான் என்ன பண்ணட்டும்? அதனால் என்ன சொன்னேன், அம்மா நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்ற மருந்து அப்படியே சாப்பிடுங்க, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மூட்டு வலிக்கு மாத்திரம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். தொடர்ந்து எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது மேக்ஸிமம் நல்லா ஆயிட்டாங்க. இப்போ தான் 10 நாள் முன்னாடி நேரில் வராங்க, காமிக்கிறாங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற அடையாளம் இருக்குது, ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை. அந்த கலர் சேஞ்ச் கொஞ்சம், அவ்வளோதான். மூட்டு வலியெல்லாம் போயிடுச்சு. இப்போ 4 பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அம்மா.
எதுக்காக சொல்கிறோன்னா, அவ்வளோ பத்தியம் இருக்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா யாருக்கு கஷ்டம், நஷ்டம்? இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சுகரும் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல். ஏன்னா டயட்டு டோட்டலா நம்ம மாற்றிட்டோம். அதனால் அவங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவை, என்ன நோய்க்கு என்ன சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். அது பிரகாரம் கடைப்பிடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக 4 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாம் நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள் தான். அதனால் நம்பிக்கையாக பொறுமையாக கடைப்பிடிக்கணும். அதில் தான் உங்களுக்கு ரிசல்ட். நாங்கள் கொடுக்குறதோ உங்கள் பணம் பெருசு இல்லை, நாங்கள் சொல்கிறது பெருசு இல்லை. நீங்கள் கடைப்பிடிக்கிறதுல தான் உங்களுக்கு 100% ஃபாலோ பண்ணுறீங்களா 100% ரிசல்ட் கிடைக்கும். 5% ஃபாலோ பண்ணால் அவ்வளோதான் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையாக பொறுமையாக மருந்து, மாத்திரை, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, குளிக்கிறதுலேருந்து சொல்கிறோம்ல, அதே போல் இதுக்கெல்லாம் மேல் பூச்சிக்கு மருந்து, உள்ளுக்கு ஆயில். ஏன்னா பிளட்டு பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு க்ளீன் ஆகணும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் சரியாகணும். சோரியாசிஸ் ப்ராப்ளம் இதே போல் தான். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் ஆயில் எல்லாம் கொடுக்குறோம். அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க, விவரமாக பேசிக்கலாம். அப்புறம் சந்திக்கிறதா என்ன எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.